வணக்கம். எனக்கு உடம்பெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. வயிறு மட்டும் பெருசா இருக்கு. குறையவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படிங்கிறத நெறைய பேரோட சந்தேகமா கேட்பாங்க. ஸோ அதுக்கு தெளிவா என்னென்ன காரணமா இருக்கலாம், உங்களோட ஸ்டப்பர்ன் பெல்லி ஃபேட்டுக்கு என்னென்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போற பதிவு தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்கிட்ட ஒன் ஆன் ஒன் நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், என்னோட ஃபிட்னஸ் கிளாஸ்ல சேரணும், எதுவா இருந்தாலும் கீழே ஃப்ளாஷ் ஆகுற நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் சாந்தி காசிராஜ், ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஸ்டப்பர்ன் பெல்லி ஃபேட்டுக்கு காரணங்கள் என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விசரல் ஃபேட் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம், அந்த உங்களோட வயிறு பெருசா இருக்கிறதுக்கு காரணம். விசரல் ஃபேட்னா நம்ம உடம்புல சேர்ற ஃபேட்டில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபேட் இருக்கு. ஒன்று சப்கியூட்டேனியஸ் ஃபேட், நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது. அது பார்த்தாலே தெரியும், நமக்கு பார்த்தா கொஞ்சம் குழன்னு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். விசரல் ஃபேட்டுங்கிறது அந்த ஸ்கின்னு கீழே இருக்கிற லேயரையும் தாண்டி ஆர்கன்ஸை சுற்றி பதிகிறது தான் வந்து விசரல் ஃபேட். அது பார்த்திங்கன்னா மிட் செக்ஷன் அப்படி ஒரு குத்தி பார்த்தா கூட ரொம்ப லொடலொடன்னு இல்லாமல் கட்டியாக தெரியும். அது வந்து மேபி அவங்களுக்கு விசரல் ஃபேட், அந்த ஆர்கன்ஸை சுற்றி லைக் ஃபேட்டி லிவராக இருக்கிறது. முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே மிட் செக்ஷனில் தான் இருக்குல்ல, அங்கே உள்ளதில் வந்து ஏதாவது ஃபேட்டு சேர்ந்து இருந்தாலும் அந்த விசரல் ஃபேட்னால கூட அவங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக பெல்லி ஃபேட் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் சொன்னோன்னா சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. செகண்ட், டயாஸ்டசிஸ் ரெக்டாய் அப்படிங்கிற பெல்லி செப்பரேஷன் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது நம்ம லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைய கேரி பண்ணுறதுக்காக நம்மளோட வயிறு நல்லா பெருசாக வந்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிட் செக்ஷன் அந்த செப்பரேஷனுங்கிறது நார்மலாகவே அது ஜாயிண்ட் ஆயிரும். ஒரு சிலருக்கு அது ஜாயிண்ட் ஆகாமல் அந்த பெல்லி செப்பரேஷனுங்கிறது இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் கூட அவங்களுக்கு அந்த பெல்லி ஃபேட்டு இன்னும் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமும் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆஃப்டர் டெலிவரி மட்டும் இல்லை, ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பெல்லி செப்பரேஷனுங்கிறது ஆக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இந்த மாதிரி பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது பெருசாக தெரியறதுக்கு காரணமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட், புவர் கோர் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறனாலும் சரி இல்லை வாக்கிங் பண்ணுறனாலும் சரி, எப்போவுமே நம்மளோட கோரை நல்லா என்கேஜாக வச்சுட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வாக் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ இந்த கோர் அப்படிங்கிறது நம்ம பாடியோட ஒரு நேச்சுரல் 360 டிகிரி ஒரு பெல்ட் மாதிரி நம்மளோட அப்பர் பாடியும் லோயர் பாடிக்கும் இடையில இருந்து அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட அந்த ஃபுல் பாஸ்டருக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்கும் போது அந்த கோர் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸசைஸ் பண்ணணும். அது பண்ணாதப்போ தான் நிறைய பேர் எனக்கு கை குறையுது, கால் குறையுது, வயிறு மட்டும் குறையல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி கோரை என்கேஜ்மெண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத இப்போ ப்ராப்ளம்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரீசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பெல்லி ஃபேட்டுக்கு. அது சொல்யூஷன் பார்க்கும்போது அதையும் நம்ம பார்ப்போம். ஃபோர்த் பாயிண்ட், பூவர் பாஸ்டர் அண்ட் பெல்விக் டில்ட். நம்ம நிற்கும் போதே நிறைய பேர் ரொம்ப லாங் டைமுக்கு நிற்கிறவங்களா இருக்கலாம். நிற்கும் போதே எப்படி பண்ணுவோம்னா அப்படியே கொஞ்சம் பெல்விக் முன்னாடி வந்து அப்படி டில்ட் பண்ணிட்டு இப்படி நிற்கிறத பார்ப்பீங்க. இப்படியே கண்டினியூஸாக நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோரோடது வந்து வீக் ஆகி இங்கே முன்னாடியே ஒரு ப்ராமினெண்ட்டாக வயிறு இருக்கிற மாதிரி தானே தெரியும். அதே மாதிரி லாங் டைம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் உடனே என்ன செஞ்சுருவோம், அந்த பாஸ்டர் நேராக இல்லாமல் ஜஸ்ட் ஸ்பைன் எல்லாம் ஹஞ்ச் பேக் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் அப்படி விட்டுட்டு உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த கோர் அப்படிங்கிறது வீக் ஆகுது. அகைன் அது வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ப்ராப்பராக ஒரு பாஸ்டரை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இப்படி ப்ராப்பராக நிற்கும் போதும் அந்த பெல்விக் டில்ட்லாம் பண்ணிட்டு நிற்கிறது, இது மாதிரி பண்ணுறதும் இந்த பெல்லி ஃபேட்டு அதிகமாக தெரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அஞ்சாவது பாயிண்ட், நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அப்படிங்கிறது நம்ம அதிகமாகவே லெவலில் எலிவேட் ஆகியே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்மளோட பெல்லி ஃபேட்டுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா கார்டிசால் கூட இருந்துச்சுனாலே அது இம்மீடியட்டாக ஃபேட்டை மிட் செக்ஷனை சுற்றி தான் சேர்த்து வைக்கும். அப்படின்றனால இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நம்ம ஆல்வேஸ் எலிவேட் ஆகி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, ப்ராப்பராக ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணலைன்னா அதுவும் கூட உங்களோட பெல்லி ஃபேட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ராங் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ். எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த ரொட்டீனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்லி ஆல்வேஸ் ஒரு கார்டியோ எக்ஸசைஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒன்லி அதே மாதிரி கார்டியோவை ரொம்ப அதிகமாக பண்ணிவிட்டு கோர் ஸ்ட்ரென்தனிங்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணாமல் உங்கள் பாடியை ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்குள்ள பாடி வெயிட் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் ஒன்லி கார்டியோ மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கூட உங்களோட கோர் வீக் ஆகி உங்களோட பெல்லி ஃபேட் அதிகமாக தெரியறதுக்கு காரணமாக இருக்கலாம். செவன்த் பாயிண்ட், நியூட்ரிஷன் மிஸ்டேக். பேசிக்கான பாயிண்ட், நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப சுகரி ஐட்டம்ஸ், ரொம்ப
ஹை கார்ப்ஸ் இப்படியெல்லாம் சாப்பிடும்போது வந்து டெஃபினட்டாக அதுவும் உங்களோட பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். 8th பாயிண்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹார்மோனல் சேஞ்சஸ். நிறைய இருக்கும்ல, பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது. இல்லைனா மெனோபாஸ் டைம், அதுக்கு முன்னாடி பெரிய மெனோபாஸ் டைம், இந்த டைம்ல எல்லாம் நம்மளோட ஹார்மோன்ஸ் நிறைய எக்கச்சக்க மாற்றங்கள்லாம் நடக்கும்போது அதுவும் உங்களோட பெல்லி ஃபேட்டுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ என்னெல்லாம் எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட பெல்லி ஃபேட் அதிகமாக தெரியருக்கு. ஓகே, ரீசன்ஸ் சொல்லியாச்சு. நான் முதலையே சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரீசன்ஸ் மட்டும் சொல்லிட்டு விட போகிறது இல்லைங்க, என்ன சொல்யூஷனும் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஜென்ரலாக 4 சொல்யூஷன் சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக நீங்கள் ப்ராப்பர் நியூட்ரிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராப்பர் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸை கோர் மேனேஜ்மெண்ட், கோரை ஒரு என்கேஜ்மெண்ட்டோட பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிறது. சவுண்டு ஸ்லீப், ரெக்கவரி, ரெஸ்ட் கொடுக்கறது, இந்த 4ஐயும் பார்த்துட்டிங்கனாலே எந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்துச்சுனாலும் அது குறையும். பெல்லி ஃபேட்டுங்கிறது ஒரு நாள் 2 நாளில் வந்தது இல்லைல்ல. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது எல்லா பாடி ஃபேட்டும், ஓவரால் பாடி ஃபேட் குறையும், ஓவரால் பாடி டோன் ஆகும், பாடி கம்போசிஷனில் சேஞ்சஸ் தெரியும், அதே மாதிரி உங்களோட பெல்லி ஃபேட்டும் குறையும். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா. மேலே இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் கூட இந்த 4 பாயிண்ட்ஸ் எப்படி ரிலேட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போமா. விசரல் ஃபேட் ஒரு காரணமாக இருக்கலாம் சொன்னேன், நியூட்ரிஷன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது காரணமாக இருக்கலாம் சொன்னேன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறனாலையும் இந்த மாதிரி வரலான்னு சொன்னேன். இது எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கரெக்ட் நியூட்ரிஷன் இருக்கணும்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லும்போது சொன்னேன். அதில் நம்ம எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோ கார்ப்ஸுக்கு வரும்போதே மேபி அந்த விசரல் ஃபேட்டுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக இருக்கலாம். அந்த ஐஆரை குறைக்கிறதுக்கு, நல்ல இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஹார்மோனலோட இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு லோ கார்ப்ஸ் டயட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சுகரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, சிம்பிள் கார்ப்ஸை குறைக்கிறது, ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீனை இன்க்ளூட் பண்ணுறது, நல்ல ஃபைபரை இன்க்ளூட் பண்ணிக்கிறது, மறக்காமல் ஹெல்தி ஃபேட்டையும் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்னால வந்துச்சு நம்ம பெல்லி ஃபேட் அப்படின்னா அது குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து டயாசிசிஸ் ரெக்டாய், பூவர் கோர் மேனேஜ்மெண்ட், பாஸ்டர் ஒரு தப்பாக நிற்கிறது, அதே மாதிரி ராங் டைப் ஆஃப் எக்ஸசைஸ், இதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த செகண்ட் சொன்ன பாயிண்ட்டு எக்ஸசைஸை எப்படி நம்ம ரிலவெண்ட்டாக எடுத்துக்கணும், ரிலேட் பண்ணிக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஒரே பயங்கரமாக ஒரே கார்டியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறனால கூட நம்மளோட கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இருக்கிறனாலையும் இது மாதிரி பெல்லி ஃபேட்டு ப்ராமினெண்ட்டாக தெரியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கோர் என்கேஜ்மெண்ட், கோரை எப்படி என்கேஜ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நம்ம ஈவன் நடக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம கோரை என்கேஜாக வச்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த கோருங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி 360 டிகிரி ஒரு நேச்சுரல் பெல்ட் மாதிரி உங்களோட ஆப்ஸ், உங்களோட ஒப்ளிக், உங்களுக்கு பேக்கில் உள்ள பட்டோடது அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசில், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்கேஜாக உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்ஹேல் எக்ஸேல் நார்மலாக பண்ணணும். இல்லை நான் அப்படி உள்ளே இழுத்து வச்சுக்கிறத மறந்து போயிடுறேன், கோரை என்கேஜாகவே வச்சுக்க மாட்டேங்கிறேன், ஃப்ளாபியாக லூஸாக விடுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு ப்ரைம் மூவ்னு இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளூட் பிரிட்ஜ் பண்ணுறீங்கன்னா பட் அப் பண்ணுறோம் ஃப்ளோர்லேருந்து, அதுதான் அதோட ப்ரைமரி மூவ் இல்லை. ஸோ அந்த மூவ் பண்ணும்போது நீங்கள் ஸ்லைட்டாக வாயை திறந்து எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்கள் கோரை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்க. தென் நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே ஸ்லோவாக வயிறையும் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு ஃபுல் கோர் மசில் லூஸாக விட்டுட்டு கீழே வரீங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோட ப்ரைமரி மூவுக்கு வாயை ஸ்லைட்டாக திறந்துட்டு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட கோர் மசில் ஃபுல்லாக உள்ளே இழுத்து வைக்கிறோம். அண்டு கீழே போகும்போது ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த போஸ்ட்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்கள் வயிறு ஃபுல் கோர் மசிலையும் ரிலாக்ஸாக விடுறீங்க. இது இன்னொரு டெக்னிக். ஸோ இது மாதிரி பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு கோர் என்கேஜ்மெண்ட்டோடு பண்ணும்போது டெஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மூமெண்ட்டையும் நீங்கள் உங்களோட எக்ஸசைஸில் இன்க்ளூட் பண்ணுறது, பாடி வெயிட் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களோட கோரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட பெல்லி ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அந்த மிட் செக்ஷனே டோன் ஆகிறது. நியூட்ரிஷன்லையும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்போது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி கரெக்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுல இந்த டயாசிசிஸ் ரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே க்ரன்ச் பண்ணுறேன், சிட்அப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பெல்லி செப்ரேஷன் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை அதிகம் பண்ணாமல் ரிலாக்ஸாக அதுக்கு நல்ல ஒரு ஈஸி எக்ஸசைஸ் நம்ம சேனலில் கூட நிறைய டயாசிசிஸ் ரெக்டாய் ஃப்ரெண்ட்லியோட எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். ஸோ ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸசைஸ்
பண்ணி அந்த பெல்லி செப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடச்சி அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மீதி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஸோ அதுலேயும் எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸை நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டிஆர் இருக்கும்போது ரொம்ப கிரன்ச்சஸ் சிட்டப்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி வைக்காங்க. ஸோ கரெக்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸை செலக்ட் பண்ணி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். மேலே சொன்ன பாயிண்ட்ஸில் இன்னும் மிஸ் ஆகிறது ஹை கார்டிசால் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஆல்வேஸ் எலிவேட் பண்ணியே வச்சுருந்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் கூடிச்சுன்னா உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அது இமீடியட்டாக மிட் செக்ஷனில் தான் ஃபேட் ஸ்டோரேஜுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்படின்றனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதும் அது கூட ரெக்கவரி லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட் ஸ்லீப் அதையுமே ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்லா ப்ராப்பராக நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம், ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அது கூட ரிலாக்ஸாக நல்ல ஒரு சவுண்டு ஸ்லீப்பும் நீங்கள் ரெக்கவரி இருந்துச்சு அப்படின்னா இது சூப்பராக இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் பெல்லினா கூட அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. உங்களோட ப்ராமினென்ட் பெல்லி ஃபேட்டுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கலாம்ங்கிறதும் பார்த்தோம், அதுக்குள்ளே சொல்யூஷன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் யூஸ்ஃபுல் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.